இளைஞன் ஒருவன் அமைதியாக தியானம் செய்து இறைவனை காணும்படி காற்றுக்குள் சென்று ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பித்தான். கூட்டமாய் வாலிப பெண்கள் அருகிலுள்ள கிராமத்திற்கு நாட்டியம் பழக காட்டுப்பாதை வழியாய் சென்று கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த வாலிபனின் தியானம் தடைப்பட்டது. உடனே ஒரு துணியால் கண்களை கட்டிக்கொண்டான். தியானம் தொடர்ந்தது. மறுநாள் அதே நேர பெண்கள் கடந்து சென்றார்கள். அவளுடைய கால் சலங்கையின் ஒலி அவன் தியானத்தை தடுத்தது. உடனே காதுகளை துணியால் மூடிக்கொண்டான். அடுத்த நாள் அதே நேரம். இப்பொழுது அந்த பெண்கள் போய்கொண்டிருப்பார்கள் என்று மனதில் எண்ணம் வந்தது. மனதை கட்டுப்படுத்த அவன் போராடி கொண்டிருந்தான். வேதத்தில் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வாசிக்கிறோம். இங்கு இருதயம் என்று குறிப்பிடுவது நாம் பெற்றிருக்கிற சதையான இரத்தத்தை சுத்திகரிக்கிற இருதயத்தை பற்றி பேசவில்லை. மனதில் உருவாகும் எண்ணங்களை குறித்து கவனமாயிருக்கும்படி அதை காத்துக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறோம். நம்முடைய ஐம்புலன்கள் வழியாக, அதாவது கண், காது, மூக்கு, வாய், உணர்ச்சி, தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களை உள்ளே அனுமதித்தால் அது பாவமான செயல்களாக வெளிப்படும். தவறான எண்ணங்கள் வருவதை தடுக்கவே முடியாது. ஆனால் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தாமல் தடை செய்யாமல் இருந்தால் அது மிக மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, தேவனை அறிகிற அறிவிற்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று எழுதுகிறார். இதன் மூலம் வேதம் நமக்கு தரும் ஆலோசனை என்ன? பாவ எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கேட்கின்ற பிரியமான தேவ பிள்ளைகளே, பறவைகள் என் தலைமேல் பறப்பதை தடுக்க முடியாது. ஆனால் அவைகள் நம் தலையின் மேல் கூடு கட்டாமல் தடுக்க முடியும். உங்கள் இருதயம், அதாவது எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்களும் இருப்பீர்கள். நம்முடைய எண்ணம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் சிறமையும். அதற்கு தேவன்தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you all.